முதலமைச்சரும் ஏன் போய் பார்க்கல இன்ன வரைக்கும்? அதான் நைட்டோட நைட்டா மருத்துவமனைக்கு முதல்வர் வந்து பார்த்துட்டு துபாய் ஓடி போயிட்டாரு. அந்த மாதிரியா? துபாய் உடனே கேட்டா துபாய்ல ஏதோ முக்கியமான மீட்டிங் சாப்பிட்டுட்டே இருந்தாரா, விட்டு வந்துட்டாரா, திரும்ப போய் கண்டினியூ இருந்தாலும் வந்து சந்திச்சாரு இல்லையா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து சந்திச்சாங்க. சூப்பரா ஆக்ட் செந்தில் பண்ணாங்க. பாலாஜி அதான் நல்லா நடிக்கிறாரு, சூப்பரா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போனாருன்னு நினைக்கிறேன் துணை முதலமைச்சர். அதாவது 41 குடும்பங்களை விஜய் அண்ணா அவர்கள் தத்து எடுக்கிறதுக்கு முன்பு எதை பத்தியுமே அவங்க பேசல. ஏன் அவங்க தத்து எடுத்திருக்கலாம்ல? அவங்க கிட்ட இல்லாத பணமா, அவங்க கிட்ட இல்லாத காசா? விஜயண்ணா கூட அதிக சொத்து வச்சுக்கிறாங்க. அதற்காக தான் வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து வழங்கினாங்க இல்லையா? விஜயண்ணா கூட தான் 20 லட்சம் வழங்கினாரு. அதையும் தாண்டி காலத்துக்கும் நான் வந்து உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. நீங்கெல்லாம் ஏன் யாருமே சொல்ல? மௌனஞ்சலி செலுத்தல. சரி, 41 பிணங்களை கொண்டு குவித்து மேலே ஏறி நடந்து வரான்ற ஒரு விமர்சனம் வருது. அதே 41 குடும்பத்துக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? நீங்க எதுவுமே பண்ணல. எந்த கட்சியுமே பண்ணலையே. ஆளும் கட்சியும் பண்ணல, எதிர்கட்சியும் பண்ணல. ஓங்கி கத்தி பேசுற சீமான் அவர்களும் பண்ணல. திரள் நிதியில உங்களுக்கு மட்டும் எல்லாம் வாங்கிக்க தெரியுது இல்லையா? அந்த திரள் நிதியில மக்களுக்கு ஏதாவது கொடுத்து வழங்குறது.